வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி கடலில் மாயமான ஆந்திர மாணவரை கடலோர காவல் படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். கரிங்கலாம்பாக்கம் தொழிற்சாலையில் திருடிய 5 பேர் கைது. புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கிளியனூர் அருகே வெள்ள நிவாரணம் வழங்க கோரி அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கடலில் மாயமான ஆந்திர மாணவரை கடலோர காவல் படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரி கடல் காலை முதல் சீற்றமாக காணப்பட்டது. இதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க வேண்டாம் என போலீசார் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். மேலும் காலை முதல் கடற்கரை பகுதிகளில் ரோந்து சென்ற போலீசார் கடலில் குளித்தவர்களை எச்சரிக்கை செய்து வெளியேற்றி வந்தனர். இந்நிலையில் போலீசாரின் எச்சரிக்கையை மீறி புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த ஆந்திராவைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் 5 பேர் கடலில் இறங்கி குளித்தனர். இவர்களில் வினித் ரெட்டி என்ற மாணவன் அலையில் சிக்கி மாயமானார். இதுகுறித்து அவரது நண்பர்கள் கொடுத்த தகவலின்படி கடலோர காவல் படையினர் மற்றும் மீனவர்கள் அலையில் சிக்கி மாயமான மாணவரை தேடி வருகின்றனர். கரிக்கலாம்பாக்கத்தில் தொழிற்சாலையில் திருட்டில் ஈடுபட்ட 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் கரிக்கலாம்பாக்கத்தில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலையில் கடந்த மாதம் சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் திருடு போனதாக தொழிற்சாலை நிர்வாகத்தின் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சத் ரெட்டி உத்தரவின் பேரில் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் பெரியசாமி தலைமையில் எஸ்பி குற்றப்பிரிவு போலீசார் மற்றும் மங்களம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதில் காணாமல் போன பொருட்களை தனிக்குப்பத்தைச் சேர்ந்த முருகன், கரிக்கலாம்பாக்கத்தைச் சேர்ந்த தியாகராஜன், கீழ்குமாரமங்கலத்தைச் சேர்ந்த ஐயப்பன் மற்றும் அஜித், செலஞ்சேரியைச் சேர்ந்த அருண்குமார் ஆகியோர் திருடியுள்ளனர் என்பதை விசாரணையில் உறுதி செய்த போலீசார் அவர்களை பிடித்து விசாரித்து திருடிச் சென்ற பொருட்களில் 3 லட்சம் மதிப்பிலான பொருட்களை அவர்களிடமிருந்து மீட்டனர். மேலும் விசாரணை மேற்கொண்டதில் மீதமுள்ள 3 லட்சம் ரூபாயிலான பொருட்கள் விரைவில் மீட்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட கொள்ளையர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலம் அருகே வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியுள்ளது. இது ஒடிசா மாநிலம் கோபால்பூரின் அருகே 640 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் தெற்கே 450 கிலோமீட்டர் தூரத்திலும் வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் நேற்று 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்ட நிலையில் புதுவை கடல் கடுமையான சீற்றத்துடன் காணப்படுகின்றது. மேலும் கடல் அலைகள் ஆர்ப்பரித்து வந்து சுமார் 5 அடி வரை எழும்புகின்றது. இதனால் சுற்றுலா பயணிகள் கடற்கரை மணல் பரப்பில் இறங்குவதற்கும் குளிப்பதற்கும் போலீசார் தடை விதித்துள்ளனர். மேலும் பழைய துறைமுக பகுதியில் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டு பேரிகார்டுகளை அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வார இறுதி நாட்களான இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் கடற்கரைக்கு வந்தனர். அவர்கள் ஆபத்தை உணராமல் கடலில் இறங்கி குளிப்பதும் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து வருகின்றனர். அவர்களை போலீசார் வானிலை எச்சரிக்கையை கூறி வெளியேற்றி வருகின்றனர். கிளியனூர் அருகே வெள்ள நிவாரணம் வழங்க கோரி அரசு பேருந்தை சிறைபிடித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெஞ்சல் புயலின் போது ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2000 ரூபாய் நிவாரணம் நிதி வழங்குவதில் பல்வேறு இடங்களிலும் குளறுபடிகள் நடைபெற்று வருவதால் கொதிப்படைந்த பொதுமக்கள் நாள்தோறும் பல்வேறு இடங்களிலும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் அருகே உள்ள டி பரங்கனி கிராமத்தில் வசித்து வரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2000 ரூபாய் நிவாரணம் வழங்க கோரி டி பரங்கனி கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி உப்பு வேலூரில் இருந்து திண்டிவனம் நோக்கி சென்ற அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வெள்ள நிவாரண நிதி வழங்காத தமிழக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மேலும் அரசு பேருந்தில் வந்த பயணிகள் உரிய நேரத்திற்கு செல்ல முடியாமல் கடும் அவதி அடைந்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்தும் பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் போலீசாருடன் கிராம மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் போலீசார் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் நடத்தியதில் சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். பொதுமக்கள் கூறுகையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் வராமல் காவல்துறையினரை வைத்து தங்களை மிரட்டி போராட்டத்தை கைவிட வைத்துள்ளதாக புகார் தெரிவித்தனர். உயிரிழந்த சிறப்பு குழந்தையின் கண்களை தானமாக வழங்கிய அவரது தாயாருக்கு ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பாக பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட் ஆனந்தா நகரைச் சேர்ந்த ரமேஷ் மகாலட்சுமி ஆகியோரின் சிறப்பு குழந்தை நவ்தீப் பிறந்ததிலிருந்து உடல்நிலை குறைவினால் இருந்து வந்த அவர் கடந்த 9ஆம் தேதியன்று இயற்கை எய்தினார். இதனையடுத்து அவரது பெற்றோர் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கண் தானம் செய்வதற்கு முன்வந்து
ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனாரை தொடர்பு கொண்டனர். அவரின் வழிகாட்டுதலின்படி சிறுவனின் குடும்பத்தினர் சம்மதத்துடன் சிறுவனின் கருவிழிகள் தானம் செய்யப்பட்டது. கருவிழி பாதிப்பால் பார்வை இழந்த 4 நபர்களுக்கு பார்வை கிடைக்க அவரது கண்களை தானமாக அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு குடும்பத்தினர் வழங்கினர். இவர்களின் உன்னதமான சேவையை பாராட்டி இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி தலைமையில் நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார், பொருளாளர் டாக்டர் பாஸ்கரன், ஆயுட்கால உறுப்பினர் சீனிவாசன், ஆறுமுகம், கந்தசாமி ஆகியோர் கண்தானம் செய்த சிறப்பு குழந்தையின் தாயார் மகாலட்சுமிக்கு பொன்னாடை போற்றி பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினர். இந்நிகழ்ச்சியில் கருவடிக்குப்பம் சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையத்தின் மருத்துவ அதிகாரி சிந்துஜா பிரியா, கிராமப்புற செவிலியர் சுபா, செவிலியர் அதிகாரி ஜோஸ்பின் ஃபெரோசியா மற்றும் ஆஷா பணியாளர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி இணையவழி காவல்துறை சார்பில் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 60க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய குறைகளை தெரிவித்ததோடு தாங்கள் கொடுத்த புகார் சம்பந்தமாக எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் கேட்டறிந்தனர். மேலும் கடந்த மாதம் இணைய வழி மோசடியில் நடைபெற்ற 65,82,000 ரூபாய் பணத்தை மீட்டதோடு அதனை நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களின் வங்கி கணக்கிற்கு செலுத்துவதற்கு நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அது மட்டுமின்றி பொதுமக்கள் தவறவிட்ட 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 32 செல்போன்களை கண்டுபிடித்து உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பிரபல எத்திக்கல் ஹேக்கர் சங்கராஜ் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பொதுமக்கள் இணைய வழி மோசடியில் எவ்வாறு ஏமாற்றப்படுகிறார்கள், அதிலிருந்து தப்பிக்க என்ன வழிகள் என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிறப்புரையாற்றினார். மேலும் விரைந்து நடவடிக்கை எடுத்து பணம் மற்றும் செல்போன்களை மீட்டுக் கொடுத்த ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி உள்ளிட்ட சைபர் கிரைம் போலீசாரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். முத்தியால்பேட்டை பகுதியில் சுற்றித் திரியும் மாடுகளின் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் மாடுகள் சுற்றி திரிந்து வருகின்றன. மாடுகளின் உரிமையாளர்கள் மாடுகளை சரியாக பராமரிக்காததால் சாலைகளில் வாகனம் செல்லும் பொழுது குறுக்கே செல்வதால் விபத்துகள் ஏற்படுகின்றது. இந்நிலையில் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வீடியோ ஒன்று வெளியிட்டுள்ளார். அதில் புதுச்சேரி காமராஜர் அரசு பள்ளி வளாகத்தில் 5க்கும் மேற்பட்ட மாடுகளை அதன் உரிமையாளர்கள் கட்டி வைத்துள்ளனர். இதன் காரணமாக துர்நாற்றம் வீசுவதோடு பள்ளி வளாகத்தை சுற்றி அசுத்தமாக இருப்பதாகவும் இதுகுறித்து கால்நடைத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறியுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில், முத்தியால்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து மாடுகளை அதன் உரிமையாளர்கள் சரியாக பராமரிக்காமல் மேய்ச்சலுக்காக அவிழ்த்து விடும் பொழுது சாலைகளில் சுற்றி திரிகிறது. இதனால் விபத்து மற்றும் ஆபத்து ஏற்படும் சூழல் நிலவுவதால் முன்னெச்சரிக்கையாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமின்றி புதுச்சேரி காமராஜர் அரசு பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் சைக்கிள் நிறுத்துமிடத்தில் மாட்டின் உரிமையாளர்கள் அவர்களது மாடுகளை அங்கு கட்டி வைப்பதால் துர்நாற்றம் வீசுவதோடு பள்ளி முழுவதும் அசுத்தமாக காணப்படுகின்றது. இதுகுறித்து கால்நடைத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் கால்நடைத்துறை அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாடுகளை பராமரிக்காமல் சாலைகளில் மேய்ச்சலுக்காக அனுப்பும் உரிமையாளர்கள் மீதும் பள்ளி வளாகம் அருகே கட்டப்பட்டுள்ள மாட்டின் உரிமையாளர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலையில் விரிசல் அடைந்த திருவண்டார் கோவில் மற்றும் அதகடிப்பட்டு மேம்பால இணைப்புச் சாலையில் பொக்லைன் மூலம் புதிய சாலையை தோண்டி பராமரிப்பு பணி நடைபெறுவதால் மேம்பாலத்தின் வழியே வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி வாகனங்கள் முற்றிலும் ஸ்தம்பிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலையில் விழுப்புரத்தில் தொடங்கி எம்என் குப்பம் வரை 90% பணிகள் நிறைவடைந்தது. ஆனால் கண்டமங்கலம் ரயில்வே மேம்பால இறுதிக்கட்ட பணிக்காக புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டு வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டது. இதனால் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், வாகன ஓட்டிகள் 8 மாதங்களாக கடும் அவதியடைந்து வருகின்றனர். ரயில்வே மேம்பால பணியை விரைந்து முடிக்காததை கண்டித்து பொதுமக்கள், சமூக அமைப்பினர் மற்றும் அரசியல் கட்சியினர் பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதனால் ஒரு வழியாக கடந்த தீபாவளிக்கு முன்பு கண்டமங்கலம் ரயில்வே மேம்பாலத்திற்கு தெற்கே உள்ள 2 வழிச்சாலையில் வாகன போக்குவரத்து தொடங்கியது. இதனால் அனைத்து தரப்பினரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இந்நிலையில் திருவண்டார் கோவில் மேம்பாலத்தின் இணைப்பு சாலை உள்வாங்கி விரிசல் அடைந்தது. இதனையடுத்து கடந்த 7ஆம் தேதி பாலத்தின் வலது பக்க இணைப்பு சாலை ராட்சத பொக்லைன் மூலம் தோண்டி சீரமைக்கும் பணி தொடங்கியது. இதனால் பாலத்தின் வலது பக்க சாலையில் வாகன போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டு புதுச்சேரி செல்லும் வாகனங்கள் சர்வீஸ் சாலை வழியே திருப்பிவிடப்பட்டது. குறுகிய சர்வீஸ் சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து ஸ்தம்பித்தது.
24 மணி நேரமும் வாகன போக்குவரத்து நிறைந்த புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் மற்றும் 4 வழிச்சாலை பணியை மேற்கொண்டு வரும் டிபிஎல் நிறுவன அதிகாரிகள் அலட்சியத்தினாலும் சாலையை பயன்படுத்தும் பல்லாயிரக்கணக்கான வாகன ஓட்டிகள், பள்ளி, கல்லூரி மாணவர்கள், பொதுமக்களின் நலனை கருத்தில் கொள்ளாத அடாவடியான போக்காலும் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் போக்குவரத்து நெரிசல் சிக்கி ஸ்தம்பிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உத்தரவேலுவின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் தொழிற்சங்க தலைவர் உத்தரவேலுவின் 39வது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி ஏம்பலம் தொகுதி பிள்ளையார்குப்பம் பேப்பர் மில் சாலையில் உள்ள அவரது சிலைக்கு கிருமாம்பாக்கம் சந்திப்பில் உள்ள அவரது உருவப்படத்திற்கும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அவரது மகனும் சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமிகாந்தன் தலைமையில் மௌன ஊர்வலமாக சென்று கிருமாம்பாக்கம் மந்தைவெளி பகுதியில் உள்ள அவரது நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் மற்றும் அவரது குடும்பத்தினர், தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் பங்கேற்று மலரஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஜமாலின் அல் சையத் கலீல் அவர்களின் கந்தூரி விழா நடைபெற்றது. சங்கை மிகு ஜமாலியா அஸ் சையது கலீல் அவுன் மௌலானா அல் ஹசனியூஸ் உசைனியுல் ஷாமிமியி அவர்களின் 1ஆம் ஆண்டு புனித கந்தூரி விழா திருச்சியில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருக்குடும்பத்தார்கள், இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள், சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தின் தலைவர் ஷேக் அப்துல்லா ஜமாலி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மெய்தீன், தமிழ் அறிஞர் பெருங்கவிக்கோ சேதுராமன், இலங்கை முருதி பிள்ளைகள், அரபு நாடுகளில் மற்றும் சிங்கப்பூர், மலேசியா போன்ற தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அனைத்து சமுதாய மக்களும் பெருந்திரளாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வின் அங்கமாக கலீல் மௌலானா அவர்களின் நினைவு களஞ்சியம் புத்தகம் வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்வுகள் அனைத்தும் ஏகத்துவ மெய்ஞான சபையினரால் ஏற்பாடு செய்து கந்தூரி உணவும் பரிமாறப்பட்டது. ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் மிஷன் ஹெல்தி ஆர்ட்ஸ் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் மேம்படுத்தப்பட்ட மருத்துவ சிகிச்சை இலவசமாக அனைத்து மக்களுக்கும் அளிக்கப்பட்டு வருகின்றது. சிகிச்சை அளிக்க மருத்துவ வல்லுநர்களின் திறமையான மருத்துவ ஆலோசனை மற்றும் சிகிச்சை மட்டுமல்லாமல் நோயாளிகளின் சுய சுத்தமும் சுற்றுப்புற சுத்தமும் மிகவும் அவசியமாகின்றது. அவ்வாறு சுத்தத்தையும் கடைபிடித்தால் நோயாளிகள் விரைவில் குணமடைய முடியும். இந்த மருத்துவமனையில் மாவட்ட ஆரம்ப தலையீடு மைய திட்டத்தை செயல்படுத்துவதன் ஒரு பகுதியாக அப்பல்லோ மருத்துவமனையின் ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்புடன் குழந்தைகளுக்கான இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த அறுவை சிகிச்சை மற்றும் சிகிச்சைக்கான அனைத்து செலவுகளும் அரசாங்கத்தால் ஏற்கப்படுகின்றது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் சிறு வயதிலும் ஆரம்ப நிலையிலும் நோயை கண்டறிந்து சரியான சிகிச்சை அளிப்பதாகும். இதுவரை சுமார் 54 அறுவை சிகிச்சை மற்றும் சிகிச்சைகள் இந்த மருத்துவமனையால் அப்பல்லோ மருத்துவமனையின் குழந்தைகள் இதய நோய் நிபுணருடன் கலந்தாலோசித்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனையில் இத்திட்டம் கிடைப்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், தங்கள் குழந்தைகளுக்கு இந்த வசதியை இலவசமாக பெறவும் இந்த மருத்துவமனையின் மாநாட்டு அரங்கில் மிஷன் ஹெல்தி ஹார்ட்ஸ் என்ற பெயரில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், கதிர்காமம் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், புதுவை அரசின் ஆணையர் மற்றும் அரசு செயலர் ஆஷிஷ் மாதவராவ் மோரே, புதுவை அரசு சுகாதார இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன், புதுச்சேரி சுகாதார இயக்கக இயக்குனர் டாக்டர் கோவிந்தராஜன், சென்னை அப்போலோ குழந்தைகள் மருத்துவமனையின் ஆலோசகர் வயது வந்தோர் மற்றும் குழந்தை மருத்துவ தலையீட்டு இருத நோய் நிபுணர் டாக்டர் முத்துக்குமரன் மற்றும் இம்மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஐயப்பன் ஆகியோரின் முன்னிலையில் புதுச்சேரியின் முதல்வர் ரங்கசாமி இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மருத்துவமனையின் உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி டாக்டர் ரொசாரியா, மக்கள் தொடர்பு அதிகாரி டாக்டர் குரு பிரசாத், RBSK மாநில நோடல் அதிகாரி டாக்டர் ரகுநாதன் மற்றும் DEIC மாநில நோடல் அதிகாரி டாக்டர் சரவணன் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் மருத்துவமனையின் அனைத்து துறை தலைவர்களும், மருத்துவ அதிகாரிகளும், அனைத்து செவிலியர்களும் மற்றும் அனைத்து ஊழியர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வர மகாலட்சுமி சில்க்ஸின் திறப்பு விழா நடைபெற்றது. சாய் சில்க்ஸ் கலாமந்திர் தனது 65வது கிளையை புதுச்சேரியில் தொடங்கியுள்ளது. புதுச்சேரியில் முதல் முறையாக அண்ணா சாலையில் வர மகாலட்சுமி சில்க்ஸ் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தருமை ஆதீனம் 27ஆம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலா மாசிலாமணி தேவகி ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டு பூஜை செய்து வரமகாலட்சுமி சில்க்ஸை தொடங்கி வைத்தார். இங்கு பனாரசி, பட்டோலா, கோட்டா, காஞ்சிபுரம், பைத்தானி, ஆர்கன்சா மற்றும் குப்படம் போன்ற பல்வேறு வகையான புடவைகள் உள்ளிட்ட உயர்தர தயாரிப்புகள் இடம்பெற்றுள்ளன. திறப்பு விழாவில் அரசியல் கட்சி முக்கிய பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
அவைலபிள் இருக்குது. நீங்கள் நேராக வந்து கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்க. எங்களோட ஸ்டோர் வந்து அண்ணா சாலையில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட ஆதரவை எங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். நன்றி. உருளையன்பேட்டை தொகுதியில் திமுக சார்பில் 2025ஆம் ஆண்டிற்கான தினசரி நாள்காட்டி வழங்கப்பட்டது. உருளையன்பேட்டை தொகுதி புதுப்பாளையம் வார்டு, அருந்ததி நகர், முத்தமிழ் நகர் ஆகிய பகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் 2025ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டி, தினசரி காலண்டர் மற்றும் இனிப்புகள் தொகுதியின் பொறுப்பாளர் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினருமான கோபால் தலைமையில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், மாநில வர்த்தக அணி துணை அமைப்பாளர் குரு, மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ரெமி, தொகுதி துணை செயலாளர் கண்ணதாசன், மாநில மகளிர் அணி துணை அமைப்பாளர் நல்குணா, கிளை செயலாளர் இளைய நம்பி, கிளை துணை செயலாளர் பிரகாஷ், திமுக தொழிற்சங்க நிர்வாகி வெங்கடேஷ் மற்றும் ஊடக பிரிவு அணி மோகன், வரதராஜ், இளைஞர் அணி கிருஷ்ணன், நவீன், அஜய், அருண், முகேஷ், ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7100 ரூபாய். 1 பவுன் 56,800 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 960 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி கடலில் மாயமான ஆந்திர மாணவரை கடலோர காவல் படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். கரிங்கலாம்பாக்கம் தொழிற்சாலையில் திருடிய 5 பேர் கைது. புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கிளியனூர் அருகே வெள்ள நிவாரணம் வழங்க கோரி அரசு பேருந்து சிறைபிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.